அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னது டான் டான் அடிக்கிக்கிட்டே போறா? இங்க பாருடி என் டண்டனக்கா, நீ சொன்ன எல்லாமே நடக்கும். ஆனா நனவுல இல்லை, உன் கனவுல. போதுமா? பொண்டாட்டிய லட்சணமா நடந்துக்கிற வழிய பாரு, இல்லை டின்னு கட்டிடுவேன். என்னது டின்னு கட்டுவீங்களா? இங்கே பாருங்க, நான் சொல்கிறதெல்லாம் கேட்குறதுக்கு ஒரு ஆள் வேணும். அதுக்காகத்தான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓஹோ, அப்படியா மேடம்? அப்படிதாங்க சார். எங்கள் அப்பாலாம் எங்கள் அம்மா கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டார். இங்க பாருடி, நீ கோடு போட்டா நான் ரோடே போடுவேன், புரியுதா? போய் சுடு தண்ணி போடு, நான் குளிச்சுட்டு ஆஃபீஸ் கிளம்பணும். முடியாது. இப்போவே எங்கள் அம்மா வீட்டுக்கு போகணும். ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி லீவு சொல்லுங்க. என்னது லீவா? உங்கள் அம்மா என்ன பெரிய விஐபியா? ஆ, எங்கள் அம்மாவையே நக்கலாக பேசுகிறீங்களா? நக்கல் பண்ணி பேசலடி, அவங்க என்னோட மாமியாருன்னு எனக்கு தெரியும். மறு வீடு, அந்த வீடு, இந்த வீடுன்னு போயிட்டு போயிட்டு தானே வந்துக்கிட்டு இருந்தேன். ஆ, மறுபடியும் என்ன திடீர்னு அம்மா வீடு? எனக்கு எங்கள் அம்மா வீட்டுக்கு போயே ஆகணும். பாருமா கௌரி, பேசுனா பேச்சு வளர்ந்துட்டே போகும். என்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்து கொடுமைப்படுத்துகிறீங்களா? பாருமா கௌரி, அப்படியெல்லாம் பேசக்கூடாது. இப்போ உன்னை என்ன கொடுமைப்படுத்தினாங்க? என்ன கொடுமைப்படுத்தினாரா? இப்போது காப்பி போட சொன்னாரே, அது மட்டுமா? சமைக்க சொல்கிறாரு. எல்லாத்துக்கும் மேலே அவர் குளிக்க நான் சுடு தண்ணி போட்டு கொடுக்கணுமா? இதெல்லாம் உங்களுக்கு கொடுமையாக தெரியலை? நான் இப்போவே எங்கள் அம்மா வீட்டுக்கு போகணும். ஏம்மா, இதையெல்லாம் உங்கள் அம்மாவை செய்ய சொல்ல போறியா? என்னது எங்கள் அம்மாவா? செஞ்சுட்டு தான் மறுவேலை. அவங்க இங்கே கிடக்கிறத அங்கே நவுத்தி வைக்க மாட்டாங்க, புரியுதா? ஓஹோ, உங்கள் அம்மா அந்த கேரக்டரா? அதில் என்ன சந்தேகம்? ஆனால் இங்கே வந்தால் கண்டிப்பாக வேலை செஞ்சு தான் ஆகணும். அப்போனா கண்டிப்பாக ஆயுசு முழுக்க எங்கள் அம்மா இங்கே வரவே மாட்டாங்க. கௌரி கண்ணு, ஐயோ அம்மா, ஏன் இப்போ வந்தீங்க? அட என்ன கண்ணு இப்படி கேட்குற? உன்னை பார்க்குறதுக்கு எம்புட்டு ஆசையாக வந்திருக்கிறேன். அது வந்துமா, ஏதோ ஒரு ஞாபகத்தில் அந்த மாதிரி சொல்லிட்டேன். ஆனால் இப்போ தான் வரவே மாட்டாங்கன்னு சொன்னேன், ஜங்குன்னு வந்து நிற்கிறாங்க பார்த்தியா? சம்பந்தி, உங்களுக்கு 100 வயசு. என்னது, எனக்கு 100 வயசா? அட நீங்கள் ஒன்று, நான் இன்னும் 40 தாண்டலை. எனக்கு வயசை பற்றி பேசின மட்டும் பயங்கர கோவம் வரும். இனிமே வயசை பற்றி பேசாதீங்க சம்பந்தி. எதை கூட்டி சொன்னாலும் பொம்பளைங்க வயசை மட்டும் கூட்டி சொல்லவே கூடாது, புரியுதா? ஐயோ கௌரி, என்னம்மா இப்படி இருக்கிற? கல்யாணமாகி கொஞ்ச நாள் கூட ஆகலை, இப்படி துரும்ப இழைச்சி போயிட்டியம்மா. மாப்பிள்ளை ஒன்றை கவனிக்கிறது இல்லையா? கரெக்டாக சொன்னீங்க, நான் உங்கள் பொண்ணை கவனிக்கிறதே இல்லை. என்னது ஆமாவா? அட இதுக்கு தான் எங்கள் பொண்ணு உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தமாக்கும். பொண்டாட்டியை கவனிக்கிறத விட உங்களுக்கு வேறு வேலை என்ன இருக்குது? பொண்ணா வளர்த்துருக்கீங்க. அட என்ன கௌரி, மாப்பிள்ளை எதிர்த்து பேசுகிறாரு, நீ எதுவும் கேட்காம கம்முன்னு நின்றுட்டு இருக்கிற. காலையில் எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறா தெரியுமா? 7 மணிக்கு எந்திரிக்கிறா. ஏமா கௌரி, வழக்கமாக 8 மணிக்கு தானே எந்திரிப்பேன், ஏன் 7 மணிக்கெல்லாம் எந்திரிச்ச? புகுந்து வீடு வந்ததும் வழக்கத்தையெல்லாம் மாத்திரையாக்கும், அதெல்லாம் மாற்றவே கூடாது, புரியுதா? ஆஹா, என்ன ஒரு சூப்பர் குடும்பம்டா.